கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யாத்ராகமம் 32ஆம் அத்தியாயத்திலே 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த வசனத்தின்படி அடியானை மறைத்து தகப்பனே நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். இந்த தவக்காலத்திலே நம்மை நாமே நிதானித்து அறிவது ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். நாம் சரீரப்பிரகாரமாக பல ஒடுக்குதல்களை செய்தாலும் நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிப்பதற்கு ஏதுவான நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு அதிலிருந்து விடுதலை அடைய இந்த நாட்கள் நமக்கு பிரயோஜனமுள்ள நாட்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இங்கே இந்த நாளிலே இந்த விசாரிக்கிறேன் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார் என்று ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார். மோசே மலை மேலே ஏறி போயிருக்கிறார் 10 கட்டளைகளை பெறுவதற்காக. கீழே வர தாமதமான போது அவர்கள் அந்த பொன் ஆபரணங்கள் எல்லாம் எடுத்து ஒரு கன்றுக்குட்டியை செய்து அவர்கள் வணங்கி கொண்டு தங்களை மோசம் போக்கினார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களை அழிக்கும்படி சொல்லுகிறார். அப்பொழுது மோசே அவர்களுக்காக பரிந்து பேசி, நீர் அந்த ஜனங்களை உம்முடைய வல்லமையான புயத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் வாக்கு தத்தங்களை சொல்லி நீர் அழைத்து கொண்டு வந்து இந்த நடு காட்டிலே இந்த நடு வனாந்திரத்திலே நீர் அழித்து போடுவீரையானால் மற்ற புறஜாதியார் என்ன சொல்வார்கள் என்று அவருக்கு நினைப்பூட்டி, அப்படி நீர் அழிப்பீரையானால் முதலாவது என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று அவர்களுக்காக பரிந்து பேசி மன்றாடி ஜெபிக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். நீ அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போ, என்னுடைய தூதனானவர் உனக்கு முன்பாக செல்வார். ஆனாலும் அவர்களுடைய பாவத்தை நான் ஒரு நாளிலே விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். பொதுவாக விசாரிக்கும் தேவன் என்று சொல்லும்போது ஆசீர்வாதமான பல செய்திகளை நாம் கேட்க விரும்புவோம். இது மனித இயல்பாக காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே இது ஒரு பெரிய ஒரு ஆசையாக உள்ளது. எப்பொழுதுமே ஆசீர்வாதமான செய்திகளை கேட்பது அவர்களுக்கு மிகுந்த வாஞ்சையாக இருக்கிறது. ஆனாலும் இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடு கூட இந்த செய்தியை பேசும்படியாக என்னுடைய உள்ளத்திலே ஏவினார். விசாரிக்கும் நாளிலே அவர்களுடைய பாவத்தை நான் விசாரிப்பேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பலர் விசாரித்தார்கள். அவருடைய கடைசி உலக வாழ்க்கையிலே அவர் கடைசியாக பாடுபடுவதற்கு முன்பாக பாடுபட்டு கொண்டிருக்கும்போது பிரதான ஆசாரியன் விசாரித்தான், காய்பா விசாரித்தான், பொந்து பிலாத்து, ஏரோது, அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்ட கள்ளன் எல்லாரும் அவரை விசாரித்து பார்த்தார்கள். சொல்லாலும் அவருடைய செயலை உற்று பார்த்தும் அவர்கள் விசாரித்து பார்த்தார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, யாரும் அவரிடத்திலே எந்த பாவத்தையும் காணவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் கேட்ட வசனத்திலே ஆண்டவர் அவர்களுடைய பாவத்தை நான் அவர்கள் நாளிலே விசாரிப்பேன் என்று சொல்கிறார். பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லை என்று சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது ஆவியானவர் சொல்வதே நாம் கேட்க முடியும். 8ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்கும்போது தாவீது சொல்வார், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். இது நம்முடைய நன்மைகளை ஆண்டவர் விசாரிக்கிற ஒரு வசனமாய் காணப்படுகிறது. எப்படி நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ, அல்லது நமக்கு நன்மையான காரியங்களை தர ஆண்டவர் விரும்புகிறாரோ, அதே போல ஆண்டவர் ஒரு நாளிலே அவருக்கு விரோதமாக நாம் செய்கிற காரியங்களையும் அவர் விசாரிப்பார்.
இந்த விசாரிக்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஐ வில் விசிட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாளில் அவர் வந்து விசாரிப்பார். அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்போகிறோம். யாத்ராகமம் 34ஆம் அத்தியாயம் 5-7 வரை வாசிக்கும்போது, நம்மிடத்தில் மாத்திரம் அவர் விசாரிப்பித்து நிறுத்தவில்லை, நம்முடைய சந்ததிகளிலும் அவர் விசாரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயமும் சத்தியம் உள்ள தேவன். இதெல்லாம் அவர் நமக்கு நன்மை செய்ய விசாரிப்பதற்கான அவருடைய திவ்ய குணாதிசயங்கள். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றார். பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் நம்மோடு கூட முடிந்து போவதில்லை, அது நம்முடைய சந்ததியையும் பாதிக்கும். ஏனென்றால் அவர்களிடத்திலும் ஆண்டவர் விசாரிப்பார் என்று ஆனால் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலே ஆண்டவர் இப்படி எத்தனையோ வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட முடியும். 1 பேதுரு 5:7 வாசிக்கும்போது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இது பாசிட்டிவ் சைட். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வதற்கு நாம் வேதனையோடு கூட இருக்கும்போது, துன்பத்தோடு கூட இருக்கும்போது அவர் நம்மை விசாரித்து நம்முடைய குறைகளை மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 55:22 வாசிக்கும்போது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வதற்காக விசாரிக்கிற வசனங்கள் வேதத்திலே நிறைய காணப்படுகிறது. யோபுவின் புத்தகம் 7ஆம் அத்தியாயம் 17-18 வாசிக்கும்போது, மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். விசாரிக்கிற அதே ஆண்டவர் நம்மை சோதிக்கவும் செய்கிறார். யோபு தன்னுடைய பாடுகளுக்கு மத்தியிலே சொல்கிறார், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நீங்களும் நானும் அவருடைய பார்வையிலே இருக்கிறோம், அவருடைய விசாரிப்பிலே இருக்கிறோம். அவர் நம்மை சோதித்தறிகிற அந்த அறிவிலும் நாம் காணப்படுகிறோம். அந்த விசாரிப்பு 2 வகையாக காணப்படுகிறது. ஒன்று, நன்மை செய்வதற்காகவும் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார், காலைதோறும் விசாரிக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது அவருடைய கிருபையை நமக்கு அளவில்லாமல் ஊற்றி தந்து நம்மை விசாரிக்கிற தேவன். அதே ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை அவர் மன்னிக்கிறவர், தயவுள்ளவர், இரக்க உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். ஆனால் அதே ஆண்டவர் பாவம் செய்தவனை அப்படியே விட்டு விடாமல் அந்த துணிகரமான பாவத்தை செய்யும்போது ஆண்டவர் நம்மை பாவத்தை குறித்து விசாரிக்கிற தேவனாகவும் காணப்படுகிறார். நான் 5 நபர்களை வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு சுட்டி காட்டி எப்படி ஆண்டவர் அவர்களை விசாரித்தார் என்று நான் உங்களோடு கூட சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமத்திலே 4ஆம் அத்தியாயத்தில் எடுத்து பார்த்தால், காயின் பொறாமையினாலே அல்லது அவன் நீதிக்கு விரோதமாக செய்த கிரியைகளினாலே அவன் பொறாமை கொண்டு தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டபோது காயின் சொல்கிறதான பதில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். அவனுக்கு என்ன, நான் காவலாளியா, நான் அறியேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லுகிற வசனங்களை நீ ஆதியாகமம் 4ஆம் அத்தியாயத்திலே 7வது வசனத்திலிருந்தே நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாரும் இல்லாத இடத்திலே, யாரும் அறியாத இடத்திலே காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்கிறான். ஆபேல் எந்த தவறும் செய்யவில்லை. அவன் சத்தியத்தின்படி நடந்து கொண்டான். ஒரு மிருகத்தை பலியிட்டு கர்த்தருக்கு மேலானதை அவன் காணிக்கையாக செலுத்தினான். கர்த்தருக்கு அந்த நாட்களிலே மிருகத்தை பலியிட்டு காணிக்கை செலுத்த வேண்டும் என்பது காயினுக்கும் தெரியும். ஆனால் காயின் அந்த சத்தியத்திற்கு மாறாக அவர் என்ன செய்கிறார், காய்கனிகளை வைத்து அவர் அந்த பலியிடுகிறார். ஆண்டவர் அந்த பலியை அங்கீகரிக்கவில்லை. ஆபேலுடைய பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார்.
எனவே நீதிக்கு விரோதமாக, தேவ நீதிக்கு விரோதமாக ஒரு மனிதன் தவறு செய்து நீதி செய்கிற மனிதன் மேலே பொறாமை கொண்டு அங்கே எரிச்சல் உண்டாகி அதன் நிமித்தமாக அங்கே ஒரு கொலை நடைபெறுகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று சொல்லுகிற வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். இங்கே காயினுடைய பாவத்தை ஆண்டவர் கண்ஜாடையாக விடவில்லை. காயினுடைய பாவத்தை ஆண்டவர் விசாரிக்கிறார். 1 யோவான் 3ஆம் அத்தியாயம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல நீங்கள் இருக்க வேண்டாம். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய சகோதரன் சகோதரியை கொலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் மேலே எரிச்சல் அல்லது பொறாமை அல்லது இல்லாத குற்றங்கள், பழிகளை நீங்களும் நானும் சுமத்துகிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் அந்த காயினை ஒரு நாள் விசாரித்தது போல நம்மை விசாரிப்பார். அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, அவன் எது நிமித்தம் கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளாம், தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாய் இருந்தது நிமித்தமே. நாம் நீதி செய்யும்போது அந்த நீதி செய்யாத நம்முடைய சகோதர சகோதரிகள், அது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது சபையில் உள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது வெளியில் உள்ளவர்களாக இருக்கலாம், நமக்கு விரோதமாக அந்த கொலை உணர்வை போன்று தவறான எண்ணங்களை தங்களுடைய இருதயத்திலே வைத்து நமக்கு விரோதமாக அவர்கள் பேசுவதும் கிரியை செய்வதும் இன்றைக்கு உலகத்தில் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு காயினை விசாரித்தது போல ஆண்டவர் யாரை விசாரிப்பார்? ஒரு நாள் அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களை அவர் விசாரிப்பார். விசாரிக்காமல் ஒரு நாளும் அவர் விட மாட்டார். பாருங்க, ஆண்டவர் காயினிடத்தில் கேட்டபோது கூட காயின் தன்னுடைய தவறை உணரவில்லை, அவன் மன்னிப்பு கேட்கவில்லை. அதற்கு மாறாக ஆண்டவர் அவனை சபிக்கும் போது, நீ இந்த பூமி பாழாக இருக்கும் என்று சொல்லும்போது, என்னை பார்க்கிறவர்கள் என்னை கொன்று போடுவார்களே, எனக்கு ஒரு பாதுகாப்பை தாரும் என்று பாதுகாப்பைத்தான் அவன் கேட்டானே தவிர மன்னிப்பு கேட்கவில்லை, மனம் திருந்தவில்லை. அதே போன்ற சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாம் அநேகர் காணப்படுகிறோம். நம்முடைய தவறு செய்கிறோம். எதனால தவறு செய்கிறோம்? நீதி செய்யாமல் அநீதி செய்து தவறு செய்கிறோம். தவறை ஆண்டவர் சுட்டி காட்டும் போது, அல்லது ஊழியர்கள் சுட்டி காட்டும் போது, வசனங்கள் சுட்டி காட்டும் போது, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் மனம் திரும்புவதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. அதற்கு மாறாக அவர்கள் அதற்கு சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாய், அல்லது அதிலிருந்து தப்பி செல்ல உபாயம் தேடுகிறவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். அந்த நான் முதல்ல வாசித்தேனே, ஆதி யாத்திராகமும் 34:5-7 வாசிக்கும்போது, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். அந்த தேவன் அந்த காயினுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். சரீர பிரகாரமாக அவன் பாதுகாக்கப்பட்டான். ஆனாலும் அவனுடைய பாவத்தை ஆண்டவர் விசாரிப்பார். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை பார்த்து நம்மை உடனே தண்டியாதிருந்தாலும் ஒரு நாளிலே நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக விசாரிப்பார். அவரிடத்தில் 2 புத்தகங்கள் இருக்கிறது. ஒன்று ஞாபக புஸ்தகம், இன்னொன்று ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருந்தாலும் ஞாபக புஸ்தகமும் நமக்கு முன்பாக திறக்கப்படும். நம்முடைய கிரியைகளை விசாரிக்கிற தேவன் ஒருவர் அங்கே இருக்கிறார். 2வதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராளுக்கு குழந்தை இல்லாதிருந்து மலடி ஆயிருந்த நேரத்தில் ஆபிரகாம் தான் வேலைக்காரியாகிய ஆகாரோடு கூட திருமண உடலுறவு கொண்டு ஒரு புத்திர பாக்கியத்தை பெற ஆலோசனை சொல்லுகிறாள். எந்த தடையும் ஆபிரகாமிடத்திலிருந்து வரவில்லை. ஆபிரகாம் தேவனுடைய மனிதன்தான், அவர் தேவ நீதி செய்கிறவராகத்தான் இருந்தார். ஆனால் இந்த காரியத்திலே அவர் கொஞ்சமும் யோசித்ததாகவோ அல்லது சாராளிடத்திலே வேண்டாம் என்று சொன்னதாகவோ தெரியவில்லை. அவர் ஆயத்தமாக இருந்தது போல உடனே அந்த காரியத்திற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதற்கு பிறகு நடந்த சம்பவம் தெரியும். அங்கே இஸ்மவேல் பிறக்கிறான்.
அதனாலே ஆகாருக்கு பெருமை உண்டாகிறது. பெருமை உண்டான பொழுதினாலே அவள் சாராளை ஏளனமாய் பார்க்கிறாள், நகைக்கிறாள், பரிகாசம் பண்ணுகிறாள். உடனே சாராள் என்ன செய்கிறாள்? அந்த ஆகாரை மிக கடினமாக நடத்துகிறாள். அவர்களுடைய வீட்டை விட்டு ஓடி போகிறாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை மீண்டும் சந்தித்து, ஆதியாகமம் 16ஆம் அத்தியாயத்திலே வாசிக்கிறோம், உன் நாச்சியார் அண்டைக்கு நீ ஓடி போய் என்று சொல்லுகிறார். சாராவின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே என்று அவளுடைய உள்ளான நிலைமையை சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார். பாருங்க எப்படி விசாரிக்கிறார். இவளிடத்துல பெருமை இருந்தது, பரியாசம் இருந்தது. சாராளுக்கு இல்லாத ஒரு மேன்மை தனக்கு இருக்கிறது என்று நினைத்த உடனே பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறாள், பெருமைப்படுகிறாள், அவளை கேலி செய்கிறாள். ஆனால் ஆகாரை சந்தித்த தூதனானவர் சொல்லுகிற பதம் என்னவென்றால், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை, நீ அடிமை பெண்ணாகத்தான் இந்த வீட்டுக்கு வந்தாய். ஆனால் உனக்கு இந்த மேன்மையை நான் கிருபையாய் கொடுத்தேன். நீ அந்த கிருபையை தவறாய் பயன்படுத்தி நீ என்ன செய்கிற? பரியாசம் பண்ணுற, நீ கேலி செய்கிற சொல்லி அவளுடைய உள்ளான நிலைமையை உணர்த்தி திரும்ப நீ நாச்சியார் அண்டைக்கு போய் என்கிறார். அவளை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். அப்புறம் இஸ்மவேலுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை கூறுகிறார். அப்பொழுதுதான் ஆகார் சொல்லுகிறார், நீ என்னை காண்கிற தேவன். ஆகாரை அன்றைக்கு வனாந்திரத்தில் ஆண்டவர் விசாரித்தார். பாருங்க, நீர் என்னை காண்கிற தேவன். திரும்பவும் அங்கே போன பிறகு திரும்பவுமாவது அவள் உண்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் அவள் இருக்கல்ல. அவள் ஆகார் என்ன செய்கிறா? திரும்பவும் அங்கே பிரச்சனை உண்டாகிறது. அங்கே ஈசாக்கு பிறந்த பிறகும் பிரச்சனை உண்டாகிறது. தொடர்ந்து அந்த பிரச்சனை நடத்தி வருகிறது. அப்பொழுது ஆகார் என்ன சொல்கிறார்? இன்னும் சாராள் ஆகாரை வீட்டை விட்டு துரத்தி விடும்படியாக சொல்கிறார். பாருங்க, இவ தான் தன்னுடைய புருஷனுக்கு மனைவியாக அவளை கொடுத்தாள். இப்பொழுது சாராளுடைய குணாதிசயத்தை பாருங்க. தனக்கு சாதகமற்ற நிலைமையில் தான் யாரை தன் கணவனுக்கு மனைவியாக கொடுத்தாளோ அவளை வீட்டை விட்டு துரத்த சொல்கிறாள். முதல் தடவை அவள் தானே ஓடி போனாள். இப்பொழுது தானே ஓடி போகவில்லை, அவள் துரத்தப்படுகிறாள். இந்த நிலைமையிலும் கூட பாருங்க, ஆபிரகாம் உடனே அதற்கும் சம்மதிக்கிறார். தனக்கு அவளை மனைவியாக கொடுத்த போதும் இது தேவ நீதிக்கு மாறான காரியம் என்று அவருக்கு விளங்கவில்லை. துரத்திவிடு என்று சொன்ன பிறகும் அவரோடு கூட இருந்து ஒரு குழந்தையை பெற்று கிட்டத்தட்ட 12 வயது இருக்கிற அந்த ஒரு பையனையும் அவளையும் துரத்த சொல்லும்போது கூட அவர் மாறுத்தரம் ஒன்று சொல்லவில்லை, அப்படியே துரத்தி விடுகிறார். ஆதியாகமத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 13ஆம் அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் ஆபிரகாம் ஒரு சீமான் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 24ஆம் அத்தியாயம் 35வது வசனத்தில் வாசிக்கும்போது எலியேசர் லாபானிடத்தில் சொல்லும்போது, கர்த்தர் என்னுடைய எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருக்கு திரளான ஆஸ்தி உண்டு, பொன் உண்டு, வெள்ளி உண்டு, மாடுகள் உண்டு, ஆடுகள் உண்டு என்று தன்னுடைய எஜமானை சீமான் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாம் ஆகாரையும் இஸ்மவேலையும் துரத்தி விடும்போது அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீர் மாத்திரமே கொடுத்து அனுப்புகிறார். இவரிடத்தில் எவ்வளவோ ஆஸ்தி இருந்தது, ஆடுகள் இருந்தது, மாடுகள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது, திரளான பொன் வெள்ளி இருந்தது, பணம் இருந்தது. ஒன்று கூட கொடுத்து விடாமல் பாருங்க, எவ்வளவு ஒரு கடினமான ஒரு இருதயம். ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த காரியத்தில் ஈவிரக்கம் இல்லாத ஒரு கணவனாக அல்லது ஒரு எஜமானாக அவர் தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். கொஞ்சம் அப்பத்தையும் ஒரு துருத்தியில் தண்ணீரையும் கொடுத்து அனுப்புகிறார். ஏனென்றால் அவள் என்ன சொல்கிறான்? சாராள் இவன் சுதந்திரவாளி அல்ல என்பது உண்மைதான். ஆனால் தன்னுடைய வேலைக்காரியை தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கும்போது அதன் மூலமாய் பிறக்கிற குழந்தை சுதந்திரவாளியாக இருக்க மாட்டான் என்கிற அறிவு அன்றைக்கு சாராளுக்கு இருக்கவில்லை. பாருங்க, சாராள் தவறு செய்கிறாள், ஆபிரகாம் தவறு செய்கிறார், ஆகார் தவறு செய்கிறார். எனவே ஆதியாகமம் 21:10 பார்க்கிறோம், சுதந்திரவாளி அல்ல, அவளை புறம்பே தள்ளும் என்று சொல்லி விரட்டி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் அந்த எதுவுமே கொடுக்கவில்லை, அப்படியே அனுப்புகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி விசாரித்தார் தெரியுமா? 430 வருடங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
எந்த அடிமை பெண், எகிப்தின் அடிமை பெண்ணை துரத்தி அனுப்பினாரோ அதே எகிப்து தேசத்தில் அடிமைகளாக மாற்றினார். ஒரு அடிமை பெண் தனக்கு மனைவியானால் அந்த அந்தஸ்து கூட கொடுக்காவிட்டாலும் அவளுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் செய்யாமல் துரத்தி விட்டதை ஆண்டவர் இப்படியாய் விசாரிக்கிறார் என்று ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய கடமைகளில் நம்ம தவறும் போது அல்லது தவறான முடிவுகளை நம்ம எடுக்கும்போது, இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அந்த தவறான முடிவுக்கு உடந்தையாயிருக்கிறார். அந்த தவறான முடிவை கடைசி வரை அதற்கு ஒரு பரிகாரத்தை தேடி அதை சரி பண்ணாமல் அதுக்கு ஒரு குறுக்கு வழியை பார்த்து விரட்டி விடும்போது கூட அந்த மனைவிக்கும் அந்த மகனுக்கும் கொடுக்க வேண்டிய எதுவும் கொடுக்காமல் அனாதையாய் அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் விசாரிக்கிற தேவன் 430 வருடங்கள் அந்த எகிப்து தேசத்தின் அடிமை பெண்ணுக்கு செய்த அந்த துரோகத்தின் நிமித்தம் ஆண்டவர் 430 வருடங்கள் அடிமைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருப்பதற்கு ஆண்டவர் அனுமதித்தார் என்று ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது போன்ற தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? காயினுடைய வாழ்க்கையில் பார்த்தோம், நீதி செய்யாமல் அநீதி செய்து அதன் நிமித்தம் பொறாமை வந்து அதன் நிமித்தம் கோபப்பட்டு கொலை செய்தான். மன்னிப்பு கேட்கவில்லை, அதிலும் தனக்கு பாதுகாப்பு போதும் என்று நினைத்தான். இங்கே ஆபிரகாம் மனைவியின் பேச்சை கேட்டு தவறான வழியில் சென்று அதற்கு ஒரு நல்ல பரிகாரத்தை தேடாமல் திரும்பவும் மனைவியின் பேச்சை கேட்டு வெளியே அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். சாராளும் பாருங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கல்ல, குறுக்கு வழியை தேடுகிறாள். அதற்கு ஆபிரகாம் ஒத்துழைக்கிறார். அந்த குறுக்கு வழியில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகாரும் தான் ஒரு அடிமைப்பெண் என்பது அதை மறந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு பரிகாசமும் கேலியும் அற்பமுமான இருதயம் உள்ளவளாய் அவளும் விரட்டி அடிக்கப்படுகிறாள். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அது மனப்பூர்வமாய் துணிகரமாய் செய்கிற காரியங்களை ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விசாரியாமல் அவர் விடுகிற தேவன் அல்ல என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மூன்றாவதாக யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். நம்ம எல்லாருக்கும் சத்தியம் தெரியும், யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் யாக்கோபு தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் ஏமாற்றினதை ஆண்டவர் மறக்கவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் அவர் மறக்கவே இல்லை. அந்த மறக்காதபடியினால தான் அடிமைத்தனத்திற்குள்ளாக அனுப்பினார். லேயாளுக்காக 7 வருடம் அடிமைத்தனம், ராகேலுக்காக 7 வருடம் அடிமைத்தனம், அதற்கு பிறகு லாபானுடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக அந்த அடிமைத்தனம் தொடர்ந்து இன்னும் 6 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் லாபானுடைய வீட்டில் அவர் அடிமையாக இருக்கிறார். ஆதியாகமம் 31:7 வாசிக்கிறோம், 10 தடவை அவருடைய சம்பளம் மாற்றப்படுகிறது. தொடர்ந்து லாபான் அவருடைய மாமனார் ஏமாற்றி கொண்டே இருக்கிறார், வஞ்சித்து கொண்டே இருக்கிறார். தகப்பனை ஏமாற்றினார், தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினார். 31:42 அவரே சொல்கிறாரு, ஆண்டவர் மாத்திரம் என்னோடு கூட இல்லைன்னா என்னை வெறுங்கையா இவன் அனுப்பியிருப்பான். அன்றைக்கு ஆபிரகாம் அன்றைக்கு ஆகாரை அனுப்பினது போல அவரே சொல்கிறார், வெறுங்கையாய் அனுப்பியிருக்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? அன்றைக்கு சகோதரனை ஏமாற்றினார், தகப்பனை ஏமாற்றினார், யாக்கோபின் பிள்ளைகள் அவரை ஏமாற்றினார்கள், தீட்டுப்பட்டார்கள். அவர்கள் யாக்கோபின் வாசனை கெட்டு போனது, சஞ்சலம் தவிப்பு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. ஆண்டவர் விசாரிக்கிற தேவன். ஆதியாகமம் 34ஆம் அத்தியாயம் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்க. ஒரே குமாரத்தி தேசத்தை சுற்றி பார்க்க போகிறாள். அதிலும் யாக்கோபு தவறு செய்கிறார். கானானுக்கு நீ உள்ளே போ என்றார். உள்ளே போகாமல் அதற்கு நேராக வெளியிலே ஒரு கூடாரம் போடுகிறார். அது நிமித்தம் அவளுக்கு அங்கே புறப்பட்டு செல்கிறாள். அங்கே கற்பழிக்கப்பட்டு தீட்டுப்படுகிறாள். 37ஆம் அத்தியாயத்திலே வரும்போது அவருடைய பிள்ளைகள் அவரை ஏமாற்றுறாங்க. யோசேப்பை அவர்கள் குழியிலே தூக்கி போட்டதோ அல்லது ஒரு ஆட்டை அடித்து அவருடைய அங்கியை இரத்தத்தில் தோய்த்து மிருகம் ஒருவேளை பட்சித்திருக்கலாம் என்று சொன்னதோ அல்லது இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டதோ எதையும் தகப்பனிடத்தில் சொல்லாமல் மறைத்து ஏமாற்றுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். 38ஆம் அத்தியாயம் 14 26 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய அவருடைய சந்ததியில் எவ்வளவு ஆண்டவர் விசாரித்தார் என்றால், யூதா தன்னுடைய மருமகள் தாமாரோடு கூட உறவு கொள்ளுகிற ஒரு அருவருப்பான சம்பவத்தை அங்கே வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுபோல மகன் ரூபன்
அவருடைய மறுமனையாட்டியோடு கூட அவர் உறவு கொள்ளுகிற ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அதுதான் கடைசியில் அவர் சொல்கிறாரு 47ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தில், என்னுடைய வாழ்க்கை சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்ததாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படக்கூடிய சஞ்சலங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படக்கூடிய தவிப்புகள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லலாம், பலவிதமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இன்னும் சமாதானம் இல்லாமல் சஞ்சலத்தோடு தவிப்போடு வாழ்ந்து கொண்டிருப்போமே. ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும், நம்மிடத்தில் என்ன குறை உண்டு, ஆண்டவர் அதை ஒரு நாளிலே விசாரிப்பார். அவர் சொல்கிறார், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சம், அந்த ஆயுசு நாட்களில் சஞ்சலம் மிகுதியாய் காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, 4வதாக தாவீதினுடைய வாழ்க்கையை வாஸ்து பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் விபச்சாரம் பாவம் என்று அவருக்கு தெரியும், கொலை செய்வது பாவம் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் அவருடைய கண்களில் ஒரு நாளை மறைத்து போட்டது. காடுகளில் ஆண்டவரை ஆராதித்து துதித்தவர், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவான பிறகும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி துதித்தவர். எல்லாமே அவருக்கு நன்றாக தெரியும், சத்தியம் நன்றாக தெரியும். எத்தனை அருமையான சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். அவ்வளவு இருந்தும் அந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை அவரை விபச்சாரம் செய்ய தூண்டுகிறது. அந்த விபச்சாரம் செய்த பிறகு கொலை செய்கிறார். அவருடைய அந்தஸ்தை பாருங்க, இயேசுவின் பெயரோடு கூட அவருடைய பெயர் இணைக்கப்பட்டுகிறது. தாவீதின் சிங்காசனம் என்று வாசிக்கிறோம், தாவீதின் திறவுகோல் என்று வாசிக்கிறோம், தாவீதின் வேர் என்று வாசிக்கிறோம், தாவீதின் சந்ததி என்று வாசிக்கிறோம். அப்படி மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் அவர் தவறு செய்யும்போது ஆண்டவர் அந்த தவறை விசாரிக்கிறார், தண்டிக்காமல் விடவே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவருடைய ஆரம்பம் எப்படி இருந்தது தெரியுமா? 2 சாமுவேல் 7:18 அவ்வளவு மனத்தாழ்மை, நான் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம், அவ்வளவு தாழ்மையாய் அவர் வாழ்ந்தார். ஆனாலும் யுத்த காலம் வந்தபோது யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அது அவருடைய கடமையில் தவறுறார். கடமையில் தவறும்போது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, த ஐடியல் மைண்ட் இஸ் த ஒர்க் ஷாப் ஆஃப் த டெவில் என்று சொல்லுவாங்க. கடமையில் தவறும்போது அங்கே கண்களின் இச்சை காணப்படுகிறது, விபச்சாரம் காணப்படுகிறது. அந்த விபச்சாரத்தை மறைக்க கொலை செய்கிறார். அந்த கொலையை போல ஒரு கடினமான கொலையை நீங்கள் எங்கேயுமே கேள்விப்படாது. யார் கொலை செய்யப்பட போகிறாரோ அவர் கையிலேயே எழுதி அந்த சாசனம், மரண சாசனம் கொடுத்து அனுப்பப்படுகிறது. பாருங்க, இந்த மனிதனை நீ யுத்தத்தில் நல்ல மும்முரமாக யுத்தம் நடக்கிற இடத்துல இவனை நிறுத்தி கொலை செய்யென்று யோவாபுக்கு கட்டளையிட்டு அந்த லெட்டரை அவர் தான் கொண்டு போகிறார். யார் கொலை செய்யப்பட போகிறாரோ அவரிடத்திலேயே அந்த மரண சாசனத்தை கொடுத்து அனுப்புகிற கடினமான ஒரு மனிதனாக மாறுகிறார். அபிகாயில் மிக அழகுள்ள பெண் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வனாந்தரத்தில் சந்திக்கிறார். அப்பொழுது அவர் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்கிறார். அவளை மிகவும் கண்ணியமாக நடத்தி அனுப்புகிறார். அதே தாவீது தனக்கு பதவி வந்தபோது, ராஜ மேன்மை வந்தபோது அந்த குணாதிசயத்தை இழந்து அந்த பத்சபால் அவள் குளிக்கிற அந்த அழகை பார்த்து இருதயத்தில் இச்சித்து, கண்களின் இச்சை அது இருதயத்திற்கு வந்து மாம்சத்தின் இச்சையாய் மாறி அவளோடு கூட விபச்சாரம் பண்ணி, வேதம் சொல்லுகிறது கடைசியில் அந்த விபச்சாரத்தை மறைப்பதற்காக அவளுடைய கணவனை கொலை செய்கிறார். விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் விசாரிக்கிற தேவன். தூசிக்கப்பட்டார். அந்த சிமேய் என்கிற ஒரு சாதாரண மனிதன் அப்சலோமுக்கு பயந்து இவர் ஓடும்போது செத்த நாயே என்று சொல்லி அவரை தூசிக்கிறத பார்க்கிறோம். சிறுமைப்படுத்தப்பட்டார். அவரே சொல்கிறாரு 2 சாமுவேல் 16:12 வனாந்தரத்தில் இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து எனக்கு இறங்குவார். அவருடைய சந்ததி சிறுமைப்படுத்தப்பட்டது. சமஸ்த இஸ்ரவேலத்தை ஆண்ட அந்த சந்ததி 10 கோத்திரங்கள் ரெகேபெயாம் காலத்திலே பிரிந்து போனதென்று 1 ராஜாக்கள் 11ஆம் அத்தியாயம் 39வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் பகை, பழிவாங்குகிற எண்ணம், கொலை நடந்தது. அப்சலோம் மூலமாக அம்னோன் கொலை செய்யப்படுகிறான். பாருங்க எவ்வளவு இப்படி கொடுமையான காரியங்கள் அங்கே நடக்கிறது. குடும்பத்தில் விபச்சாரம்,
சகோதரனும் சகோதரியும் விபச்சாரம், அது தாவீதினுடைய புத்தியினமும் அங்கே காணப்படுகிறது. அந்த சகோதரன் வந்து பணியாரம் சுட்டி கொடுத்தா என்னுடைய நோய் மாறுமே என்று சொல்லும்போது ஏன் என்று கூட கேட்கவில்லை. ஏனென்றால் பாவம் நம்மை பின்தொடரும். ஒரு பாவத்துக்கு அடிமை ஆயிட்டோம்னா அது தொடர்ந்து நம்மை தாக்கி கொண்டே வரும். ஏனென்று கூட கேட்கவில்லை. அப்படியே அதை செய்கிறார். அங்கே ஒரு விபச்சாரம் நடக்கிறது. அதன் நிமித்தமாக அப்சலோம் அவனை கொலை செய்தான் என்று வாசிக்கிறோம். அதே அப்சலோம் தாவீதினுடைய 10 மறுமனையாட்டிகளோடு பட்ட பகல்ல அதை தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொன்னார். ஸ்திரீகள் இப்படியாய் பண்ணப்படுவார்கள் என்று. பாருங்க, ஆண்டவர் விசாரிக்கிற தேவனாய் இருந்தார். அதே நேரம் அதுக்கு பிறகு பெருமை வந்தது. அந்த பெருமையினால தேசத்து ஜனங்களை அவர் என்ன சொல்லுகிறார். அதற்கான நிவாரணத்தை செலுத்தி அவர் எண்ணல்ல. வேதம் சொல்லுகிறது, தேசத்தில் ஜனங்களை எண்ணும்போது ஒவ்வொரு தலைக்கும் இவ்வளவு வெள்ளியை ஆண்டவருக்கு காணிக்கையாய் செலுத்த வேண்டும் என்று. அதெல்லாம் ஆண்டவர் அவர் செய்யாம கண்கள் மறைக்கப்படுகிறது. யோவாபு வேண்டாம் என்று சொல்கிறார். அதையும் மீறி அவர் செய்கிறார். தேசத்தில் மகா பெரிய வாதை வந்து ஜனங்கள் செத்தார்கள். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1 நாளாகமம் 21 வாசிக்கும் போது சாத்தான் ஏவி விட்டான் என்று சொல்லுகிறது. தாவீதின் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை. அதற்கு பிறகு அநேக விண்ணப்பங்கள், அவர் ஏறெடுத்த விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்று அவரே சாட்சியாக சொல்கிறார். சங்கீதம் 132:18 வாசித்து பாருங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் நம்மை ஒரு நாளிலே விசாரிப்பார். நன்மையானாலும் விசாரிப்பார், தீமையானாலும் விசாரிப்பார். நீங்கள் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொன்ன அந்த சத்தம் நம்முடைய காதுகளில் இந்த நாட்களில் தோனித்து கொண்டிருக்க வேண்டும். கடைசியாக ஒரு நபரை குறித்து சொல்ல விரும்புகிறேன். அது ஆகாப் ராஜா, அவருடைய மனைவி எசபேல். இவர்களுக்குள்ள இருந்த பெரிய பாவம் என்னவென்றால் பொருளாசை. அந்த பொருளாசை நிமித்தமாக கொலை செய்ய துணிகிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவோ ஆஸ்திகள் இருந்தது. தேசத்திற்கெல்லாம் அவங்க தான் அதிபதிகள். ஆனாலும் பொருளாசை அவர்களை விட்டு போகவில்லை. 1 ராஜாக்கள் 21, 22 அத்தியாயங்களை வாசித்து பாருங்க. அவருடைய அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. நாபோத் என்கிற மனிதனுடைய திராட்சை தோட்டம் இருக்கிறது. இவருக்கு எத்தனையோ திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது, எத்தனையோ கீரை தோட்டங்கள் இருக்கிறது. ஆனால் பொருளாசை பாருங்க, தனக்கு எவ்வளவு இருந்தாலும் போதாதென்று அடுத்தவர்களுடைய பொருளை இச்சிக்கிறார். நாபோத் இடத்துல சென்று இந்த தோட்டத்தை எனக்கு தா, நான் இதை கீரை தோட்டமாக மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லும்போது அவர், என்னுடைய சுதந்திரத்தை நான் உமக்கு கொடுக்காதபடி நான் ஆண்டவர் என்னை பாதுகாப்பாராக என்று மிக அருமையான ஒரு பதிலை சொல்கிறார். ஆனாலும் ஆகாபுடைய இந்த சோர்வை பார்த்து அந்த இசபெல் அவள் ஒரு தந்திரம் பண்ணி அவன் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று சொல்லி கற்களால் எரிந்து அவர் கொல்லப்படுகிறார். ஆண்டவர் கஞ்சாடையாய் விடல. ஆண்டவர் 2 காரியத்தை சொன்னார். ஆகாப் எந்த இடத்துல அந்த நாபோத்தின் இரத்தத்தை எந்த இடத்துல நாய்கள் நக்கினதோ அதே இடத்துல ஆகாபின் இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று ஆண்டவர் 1 ராஜாக்கள் 21 அத்தியாயம் 17வது வசனத்திலிருந்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா சொன்னார். அப்படியே அது 22 அத்தியாயம் 10வது வசனத்தில் நிறைவேறினது. அதே மாதிரி எசபேலை பார்த்து சொன்னார், உன்னுடைய பிரேதம் தெருவிலே வீசி எறியப்படும், நாய்கள் உன் பிரேதத்தை தின்னும் என்று அந்த 2 ராஜாக்கள் 9 அத்தியாயம் 10வது வசனத்தில் சொன்னார். 33 37 வசனங்கள் வரை வாசித்து பாருங்க. அது அப்படியே நிறைவேறினது என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எனவே விசாரிக்கிற தேவன் என்பது நம்முடைய தேவைகளுக்காக, நமக்கு நன்மை செய்வதற்காக மாத்திரம் விசாரிக்கிற தேவன் அல்ல. நம்முடைய குற்றங்களை, குறைவுகளை, நம்முடைய மீறுதல்களை, அக்கிரமங்களை, பாவங்களை, துணிகிற பாவங்களை, குறிப்பாக மனப்பூர்வமாய் செய்கிற பாவங்களை ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாளில் விசாரிப்பார். அந்த விசாரிக்கும் நாளில் நம்முடைய நிலைமை பரிதாபமாய் இருக்கக்கூடாதபடி தேவன் தாமே இந்த வாழ்கின்ற இந்த நாட்களில் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை நம் ஜீவிக்கிற இந்த உலகத்தில் புறஜாதிகளுக்கு மத்தியில் குறிப்பாக அவருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதப்பட்டது போல, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று எழுதப்பட்டது போல, நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.